ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்ஸ் எல்லாம் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்குறோம். லாக் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் பாண்டியராஜ் அவங்களுடைய டைரக்ஷனில் சூரியுடைய நடிப்பில் ஹேஷம் அப்துல் வஹாபுடைய இசையில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் மாமன். அண்ட் இந்த திரைப்படம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த நேரத்தில் படத்தினுடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸை பற்றி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த தியேட்ரிக்கல் ரைட்ஸை வந்து ஏவி மீடியா கன்சல்டன்சி வந்து வாங்கியிருக்கிறதா படக்குனர் போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. நிகிலா விமல் இப்போ ரீசெண்டாக போட்டில் பாண்டில் போகிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அது ரெட் காட்டன் சாரியில் அண்ட் கையில் அங்கே குளத்தில் இருக்கக்கூடிய அந்த பூவை கையில் வச்சுட்டு இருக்கிற போசஸ்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. சன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் நெல்சன் திலீப்குமாரோடைய டைரக்ஷனில் ரஜினியுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் ஜெயிலர். அண்ட் இந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ படத்தினுடைய பார்ட் 2 வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ சேம் சன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் அனிருத்துடைய இசையில் நெல்சன் திலீப்குமாரோடைய டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் இப்போ உருவாகிறதா ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்த ஜெயிலர் 2னுடைய ஷூட்டிங் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கிறதா படக்குழு சார்பில் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆண்ட்ரியா இப்போ ரீசெண்டாக அவங்க ஒரு கான்சர்ட்டில் கலந்துக்கும் போது எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணி அதை சூப்பர் வைரல் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஸ்கை பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஸ்ரீசெந்திலுடைய டைரக்ஷனில் காளிதாஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் வெற்றியை வந்து தந்திருந்தது பரத் அவர்களுக்கு. அண்ட் அந்த வெற்றியை தொடர்ந்து இப்போ இந்த படத்தினுடைய பார்ட் 2 வந்து எடுக்க போகிறாங்க. அஃப்கோர்ஸ் பயங்கரமான ஒரு த்ரில்லர் படமாக அமைஞ்சிருந்தது. அண்ட் இந்த படத்தில் ஆதவ் கண்ணதாசனும் வந்து நடிச்சிருந்தார். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய வேலைகள் மும்முரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சம்மர் 2025க்கு படம் வந்து ரிலீஸ் ஆகும்ன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் சொல்லியிருக்கிறாங்க. சைந்தவி இப்போது ரியாலிட்டி ஷோவில் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருக்கிறாங்க. அதில் இப்போ ரீசெண்டாக அவங்க வேர் பண்ண பியூட்டிஃபுல்லான க்ரீன் சாரியில் பார்க்குறதுக்கு மூக்குத்தி அம்மன் படத்தில் வர நயன்தாரா மாதிரியான லுக்கில் இருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. ஹெச்ஆர் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சியான் விக்ரமுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வீரதீர சுரா பார்ட் 2. அண்ட் இந்த திரைப்படத்தை SU அருண்குமார் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் வரும்ன்ற பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும் போகுது. அண்ட் இன்னும் வெகு விரைவில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் ஆத்தி ஆத்தின்ற பாடல் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் 3 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. அஞ்சலி இப்போ பியூட்டிஃபுல்லான ஒரு சாரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கக்கூடிய சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக.
ஒய்நாட் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்புல சசிகாந்த் உடைய டைரக்ஷன்ல நயன்தாரா, மாதவன், சித்தார்த்துடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் டெஸ்ட். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சக்தி ஸ்ரீ கோபாலன் வந்து மியூசிக் கம்போஸ் பண்றாங்க. அண்ட் படத்தினுடைய வேலைகள் ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல படத்தினுடைய முக்கியமான பாடலான அரேனா சாங்கை வந்து இப்போ சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரசிகர்களை மிகவும் கவர்ந்திருக்குது. மஜ்மா மோகன் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய சுழல் வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் அதனுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ்லாம் இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் ரெட் செல்வா சூட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் அவங்களுடைய டைரக்ஷனில் அஜித் குமாரோடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய தீம் சாங் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. முக்கியமாக ஏகே ஃபேன்ஸ் வந்து இதை செம்மையாக இன்னும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ராய் லக்ஷ்மி இட்டலி ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அங்கே அவங்க எடுத்துக்கிட்ட கேஷுவல் கிளிக்ஸ் எல்லாத்தையும் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய லைக்ஸும் குவிச்சிட்டு இருக்கு. நதியா பிரகாஷ் ராஜோடைய நடிப்பில் மோகன் ராஜாவுடைய டைரக்ஷனில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரவி மோகன் நடிச்சிருப்பாரு. அதாவது ஜெயம் ரவி அப்படின்ற பேரை வந்து ரவி மோகன் மாற்றிருக்கிற கூடிய நம்மளுடைய மோகன் ரவி அவர் தான். அண்ட் அவங்களுடைய அண்ணாவுடைய டைரக்ஷன்லேயே நடிச்சிருப்பாரு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருந்தது அசினோட காம்பினேஷனில். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போது மோகன் ரவி அவங்க சினிமா துறைக்கு வந்து 20 வருஷத்தை ஆனதை முன்னிட்டு இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதனுடைய டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மார்ச் 14th வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதை வந்து மிகவும் பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுலேருந்தே மோகன் ரவியுடைய ஃபேன்ஸ்லாம் இதை சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரேயா சரண் அவங்களுடைய டாட்டரோட எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கர்நாடகாவில் அவங்க தாஜில் ஸ்டே பண்ணும்போது இருந்த அந்த ஃபுல் சரௌண்டிங்ஸோடு இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் ஆஸ் வெல் அஸ் அதில் பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாஃப் ஷோல்டர் டாப்போடையும் ஸ்கர்ட்டோடையும் மேட்ச் பண்ணியிருப்பாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஜிவி பிரகாஷ் நடித்து இசையமைத்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கிங்ஸ்டன். அண்ட் இந்த திரைப்படத்தில் அவரோட சேர்ந்து திவ்யா பாரதியும் நடிச்சிருந்தாங்க. படத்தை வந்து கமல் பிரகாஷ் அவங்க டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பராக வந்து தியேட்டரில் ஓடிட்டு இருக்குது மீனவர் சம்மந்தப்பட்ட திரைக்கதையில். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய மேக்கிங் வீடியோவை சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை இப்போ வைரலாக போயிட்டு இருக்குது. சுனிதா சாரியோட அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து எடுத்துகிட்டு ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. பிரியராஜனுடைய நடிப்பில் ஸ்வினித் அவங்களுடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணி இசையமைச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஸ்வீட் ஆர்ட். அண்ட் அவருடைய ஒய்எஸ்ஆர் ஃபிலிம்ஸ் பேனரில் இதை வந்து தயாரிச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படம் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது மார்ச் 14th. அதை முன்னிட்டு படக்குழு சார்பில் 3 days to goன்ற போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க.
அமலா பால் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களுடைய குழந்தையோட அவங்க ஒரு பியூட்டிஃபுல் லீஷர் ட்ரிப் வந்து எடுத்திருக்காங்க. அங்க அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கோவா, அதாவது ஒரு கிரீனரியா இருக்கக்கூடிய அது ரொம்ப ஒரு எஸ்தெட்டிக்கான ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் மற்றும் பவேஜா ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் வைபவ் மற்றும் அவருடைய பிரதர் சுனிலுடைய நடிப்பில் உருவாகி இந்த வாரம் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பெருசு. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு இளங்கோராம். அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அருண்ராஜ். அண்ட் படம் வந்து இப்போ March 14 வந்து ரிலீஸ் ஆக போகிறது முன்னிட்டு படத்தினுடைய ட்ரைலரை வந்து படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் ட்ரைலரை பார்க்கும்போது இது வந்து ஒரு முழுக்க ஒரு காமெடி கலந்த ஒரு படமாக தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்குது. அண்ட் இப்போ சூப்பர் வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. ஸ்ரீதேவி விஜயகுமார் ரீசெண்டாக அவங்க எடுத்த ஃபோட்டோஸுடைய ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதை சூப்பர் வைரல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் பார்க்குறதுக்கு நல்ல போல்டு ப்ளூவில் மொனோக்ரோமோன்ற பேட்டர்னில் அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோ ஷூட் இதோ உங்களுக்காக. இனி இதே போல் நிறைய சினிமா செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.